ருசியாய் கொடுக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களுடைய பாத பணியில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. என் தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட உறவாடுங்க தகப்பனே. கர்த்தாவே, உங்களுடைய வசனத்தின்படியாய் நீர் எங்களை தேற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் என்று சொல்லிக்கொள்ள எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிக்கான மகிமையாவும் ஒருவருக்கே ஈரெடுக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாய் சங்கீதம் 143 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எனக்கு போதித்தருளும். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயங்களை கைகளை இருதயத்தில் வைத்து ஆண்டவரத்தில் சொல்லுவோமே. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீர் போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு அவருக்கு பிரியமானது என்ன என்று நமக்கு அதை போதித்தருளும்படியாய் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியது என்ன, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உமக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்தது நிமித்தமாகவும் அவரோடு கூட கிட்டி உறவாடியது நிமித்தமாகவும் அவரிடத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே, நீரே எனக்கு போதித்து அருளும் என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே யார் நமக்கு போதித்தருள முடியும்? மனுஷராலோ அல்லது நம்முடைய ஆசிரியர்களாலோ நம்ம இடத்துல போதிக்க முடியும். நமக்கு சில காரியங்களை அவர்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனாலும் கூட ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை சொல்லித் தருகிறது யார்? பரமபிதாவாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதும் கர்த்தரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ளுகிறவர்களாய், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் எப்போதும் காணப்பட வேண்டும். எது செய்தாலும் அது கர்த்தருக்கு சித்தமானதா அல்லது அவருக்கு அது பிரியமானதா என்பதை நாம் யோசித்து பார்ப்பது மட்டுமல்ல, அவருடைய சித்தத்தை செய்வது, அவருக்கு பிரியமானதை செய்வது, அது முக்கியமான கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து வைத்திருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, அதிலே அவருக்கு பிரியம் உண்டா அல்லது அவரது சித்தம் உண்டா என்பதை யோசித்து பார்ப்பதிலே, அவரிடத்தில் ஆலோசனை கேட்பதிலே நாம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல அநேக காரியங்களை தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்ததினால் நிமித்தமே தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் நம்மை காண வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு பிரியமானதை செய்யக்கூடிய ஒரு மகனாய், அவருக்கு பிரியமானதை செய்யக்கூடிய ஒரு மகளாய் நாம் மாறுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கேட்டார், உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எனக்கு போதித்தருளுங்கப்பா, நீங்க சொல்லி கொடுங்கப்பா. மனுஷன் சொல்லித்தரது வேண்டாம், உலகத்தால் சொல்லித்தருகிறது வேண்டாம், நீங்க சொல்லித்தாங்க. நீங்க சொல்றது அப்படியே கேட்கிறப்பா. அது மாத்திரமில்ல, கேட்பது மாத்திரமில்ல, அதன்படி செய்யவும் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி மேலுள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்களை சீஷர்களுக்கு சொன்னார். நம்முடைய வேத வசனத்தில் தேவனுக்கு பிரியமானவைகள் என்ன என்ன என்பதை குறித்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அது போலவே அவருடைய அப்போஸ்தலர்களாகிய சீஷர்களிடத்திலும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கலிலேயாவுக்கு போய்
போய் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்தபோது தன்னுடைய சீஷர்களை நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்றாரு, மத்தேயு 28 19 வசனம் 20 வசனத்தை எடுத்து வாசிப்போமே. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு உபதேசம் பண்ணுங்கள்? அவர் கட்டளையிட்ட யாவையும் செய்து முடிக்கும்படி, அதை செய்யும்படி அவருக்கு நம்முடைய ஜனங்களுக்கு நமக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சீஷர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு என்று சொல்லும்போது புறஜாதியான எல்லாருக்கும். இன்றைக்கு நேற்று தினத்தில் நான் என்னுடைய அம்மா இடத்துல என்னுடைய தம்பி மனைவி இடத்துல பேசி கொண்டு இருக்கும் போது, நாம் முன்னே எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம் பிரைசி, ஆனாலும் கூட இப்போ ஆண்டவர் நம்மை அவருக்கென்று வேர் பிரித்து இருக்கிறார், அவருக்கென்று நம்மை பிரித்து வைத்திருக்கிறார். அதனால் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய தம்பி மனைவிடத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன். ஏனென்றால் நாம் முன்னே புறஜாதியாராக இருந்தோம் உண்மைதான், ஆனாலும் கூட கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தினாலே அவருக்கென்று குமாரரும் குமார்த்திகளுமாய் நாம் மீட்கப்பட்டோமாம். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை தந்து அவருடைய கிருபையினாலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறாராம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களுக்கும் போய் என்ன பண்ணுங்க, சீஷராக்குங்க, அவங்களையும் சீஷராக்குங்க, அவர்களையும் என்னோடு கூட கிட்டி சேர்த்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் என்னோட கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார். அது போலவே அவருடைய சீஷர்களும் என்ன பண்றாங்களா, அநேக நாடுகளுக்கு சென்று ஆண்டோடைய சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கித்தார். அதுல ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 வசனத்திலே சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னிடத்துல நீங்க பார்த்தது என்ன, என்கிட்ட இருந்து நீங்க அடைஞ்சது என்ன, என்கிட்ட நீங்க கேட்டது என்ன, நீங்க கண்டது என்ன, எல்லாவற்றையும் நீங்க செய்து அவைகளையே செய்து சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்க முடியாது, இதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில கட்டளைகளை தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவருக்கு பிரியமானது என்ன, பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டியது என்ன என்ன காரியங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த சீஷர்கள் அவர்கள் அப்போஸ்தலர்களாக மாறப்பட்ட போது அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஏனென்று சொன்னால் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இப்படியாக தேவனுக்கு பிரியமானது என்ன என்ன என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் அவருடைய அப்போஸ்தலர்களிடத்திலும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நமக்கு தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கேட்பது ஒரு புறம், கேட்டதை செய்வது என்பது ஒரு புறம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கறதுக்கு காது இருக்குது, ஆனா செய்யறதுக்கு மனசு இல்லை. அநேக நேரங்களில் நம்ம கேட்கும் போது சரி கரெக்டாக செஞ்சிடலாம், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் செய்யணும்னு சொல்லி வரும்பொழுது தான் நமக்கு ஒரு விதமான ஒரு சோர்வு, ஒரு விதமான சோம்பல், ஒரு பலவீனம் அந்த நேரம் தான் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேதத்தை வாசிக்கும் போது தூக்கம் வருது? ஹல்லேலூயா. எனக்கு அதிகமாக தூக்கம் வரும், அதனாலே கொஞ்ச நாளாக வேதத்தை வாசிக்கிறதையும் நிறுத்தி இருந்தேன். ஆனாலும் கூட ஆண்டவரே, நான் தூங்கினாலும் கூட பரவாயில்ல,
ஒரே ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக முடிவு எடுத்து நான் வேதத்தை வாசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். அதன் எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருக்கப்பட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் எத்தனையோ ஜெபித்தாலும், எவ்வளவாய் ஆண்டவரத்தில் ஊற்றி ஊற்றி நம்ம இடத்துல ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கான காரணம் என்ன? அவருடைய வேதத்திலே நாம் பிரியமாக இல்லாததுதான் காரணம். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் அதிலே நம் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீத புத்தகத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறது. அவருடைய வேதத்தில் நாம் எத்தனை தரம் நம்ம அவரத்தில் தியானமாக இருக்க நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டுமாம்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சரீரங்களை மிகவும் பரிசுத்தமாய் பார்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அது தேவனுக்கு பிரியமுள்ளதான ஜீவ பலியாக நம்ம என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்கணுமா? நம்ம உலகத்தின் கவலைகளினால, உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிப்பதனால நாம் கர்த்தருக்கு பிரியமானது என்ன, அவருக்காக நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சில நேரங்களில் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. அதனால தான் தாவீது கேட்கிறார், ஆண்டவரே நீங்க எனக்கு போதி தரலுங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதே போல நாமும் கூட என்ன பண்ணணும்? ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, உமக்கு உகந்த ஜீவ பலியா என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா என்று சொல்லி ஆண்டவத்தில் கேட்கும்போது அதுதான் நமக்கு என்னவா? செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ நேரம் நம்ம துதிக்கிறோம், எவ்வளோ நேரம் ஆண்டவரத்தில் செபிக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவரத்தில் முழுக்க முழுக்க கொடுத்துட்டோமா? நம்மளை ஆண்டோடைய கரத்தில், அப்பா நான் முழுக்க உடைய கரத்தில் கொடுத்தேன், என்னை வச்சாலும் சரி, என்னை எடுத்தாலும் சரி, நான் நடந்தாலும் சரி, நான் படுத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் தான் முன்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அப்படி சொல்லுகிறவளா இருந்தால் கர்த்தர் தாமே நம்ம என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பாரா. 2வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று, தேவனுடைய நன்மை, அவருடைய பிரியம், அது மாத்திரமல்ல அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. கேட்குறீங்களா? பகுத்தறியத்தக்கதாக. அப்படின்னா என்ன? இது சரி, இது ஆண்டவருக்கு பிடிக்கும், இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது ஆண்டவர் நேசிக்கிறாரு, இதெல்லாம் ஆண்டவர் நேசிக்க மாட்டாரு. இது எப்படி தெரியும்னா, நம்முடைய பிள்ளைக்கு இது பிடிக்குமா இது பிடிக்காதான்றது ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியும். அப்படி தானே? இப்போ எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கும்ன்றத ஒரு பிள்ளைக்கு தெரியணும்னா எப்படி ஆகும்? ஆண்டவரோடு கூட உறவாடும் போது அவருக்கு பிடிச்சதெல்லாம் என்ன, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு சொல்லி ஒரு பிள்ளை நிதானிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தேவை? பகுத்தறியக்கூடியதான ஞானம் தேவை. அப்போது ஆண்டவருக்கு இது நன்மையானது, இது அவருக்கு பிரியமானது, இது மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை, அவருக்கு பரிபூர்ணமான சித்தம். அப்படின்னா என்னன்னா, முழு அக்செப்ட். ஆண்டவருக்குன்னு அதில் எந்த விதமான மறுப்புமே கிடையாது, எந்த விதமான மறுப்புமே கிடையாது. நீ எது சொல்றியோ அது எனக்கு சரிடா தம்பி அப்படின்ற அளவுக்கு ஒரு முழு சித்தத்தை ஆண்டவரத்தை நம்ம என்ன பண்ணணுமா? கேட்கணுமா? அது நிமித்தமாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் நமக்கு என்னென்ன தேவை? ஆண்டவருடைய பிரியம் என்ன? அப்பா உங்களுக்கு பிரியமானது என்னன்றதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க, அதையே நான் கேட்கிறேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நாமும் கூட நம்முடைய இருதயத்தில் சிந்தித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறது.
நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய நேரத்தில் இந்த நாளில் வந்திருக்கோம். இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாளை தினம் புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்தில் அவருடைய பிறப்பின் நற்செய்தியை நாம் உலகெங்கும் சுவிசேஷமாக பிரசங்கிக்க போகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படும் போது சீஷர்களுக்கு இதை தான் சொன்னார், நீங்கள் எங்கும் போய் சகல சாதிகளையும் சீஷர் ஆக்குங்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொன்னார். நாளை தினம் நம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஒவ்வொரு வீடாக நாம் செல்ல போகிறோம். ஆனால் இந்த நாளிலே அவருக்கு பிரியமானது என்ன என்பதை கேட்டு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாமா, சுவிசேஷத்துக்கு போகலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி என் இருதயத்தில் நான் சோதித்து அறிய இப்போது ஒப்பு கொடுக்கிறேனப்பா என்று சொல்லுவோம். எவையெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிப்போம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. எது அவருக்கு பிரியம்? உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். யார் மேல் அவர் ரொம்ப ஆசையாக இருக்கிறார், ரொம்ப பிரியமாக இருக்கிறார்? எது ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு காரியம் சொன்னால் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த உண்மையாய் நடக்கிறவர்கள் சொல்லும் போது ஒரு 8-10 வாரங்களுக்கு முன்பதாக நம்ம அக்கா வசனத்தின் மூலியமா சொன்னாங்க, பரலோக ராஜ்யத்தின் ஊமையை குறித்து அவர்கள் அந்த நாளில் அதை தான் தொடக்கமாக அன்னைக்கு பேசினாங்க. ஒரு 8-10 வாரத்திற்கு முன்பதாக. நேற்றுக்கு இந்த காரியத்தை திரும்பவும் நான் எடுத்து யோசிக்கும் போது, ஆண்டவரே ஏற்கனவே கொடுத்ததாச்சே திரும்பவும் இதை செய்யணுமான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இன்னும் ஒரு சில சம்பவங்களை பைபிள்லேருந்து வாசிக்கவும், இன்னும் ஒரு சம்பவங்களை யூடியூப் மூலிமா கேட்கவும் சொல்லி நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னார். இந்த வசனம் எங்கே இருக்குது? அதே பரலோக ராஜ்யத்தின் ஊமைகள் எல்லாம் இருக்குது. அப்போ தான் சரி, ஓகேப்பா இதையே நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு தெரியல, எனக்கு புரிஞ்சிக்க தெரியல, உமக்கு பிரியமானது என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள், அதன்படியே நான் செய்கிறேன்னு சொல்லி நேத்திடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த நாளில் அதே ஊமையை நாம் இந்த நாளில் வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் ஊமை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னால், ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்தும் ஒருவனுக்கு 4 தாலந்தும் ஒருவனுக்கு 1 தாலந்துமாக அதை பகிர்ந்து அளித்து அவர்களுடைய திறமைக்கு ஏற்றதாய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே 5 தாலந்தை வாங்கினவன் அதை 10ஆக மாற்றினான், 2ஐ வாங்கினவன் 4ஆக மாற்றினான், 1ஐ வாங்கினவனோ அதை மண்ணிலே போட்டு புதைத்தவனாய் காணப்படுகிறான். இது நிமித்தமாக அவர்களுக்கு வந்தது என்ன? இந்த 5ஐ 10ஆக மாற்றியவருக்கும் 2ஐ 4ஆக மாற்றியவர்களுக்கும் ஒரு வாழ்த்துதல் சொல்லப்பட்டது. என்ன வாழ்த்துதல்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என்னிடத்துல வந்து என்ன பண்ணு, சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னார். ஏனென்றால் நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மீது அதிபதியாக வைப்பேன்னு சொன்னார். அக்கா அன்னைக்கு சொல்லும் போது ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க. முதலாவது, அவர் அந்த எஜமான் அவருடைய திறமைக்கு தக்கதாக புரிந்து கொடுத்தார். அவங்களுக்கு எது சரியா படும், அவங்களுக்கு எதை செய்வாங்க அப்படின்னு அந்த எஜமான் பிரித்து கொடுத்தார். இவன் 5 வேலையை செய்வான், கரெக்ட், இவன் 2 வேலை தான் செய்வான், இவன் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான், அதனால் இவனுக்கு 1 வேலை செய்யலாம், கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை ஒரு சோதனைக்காவது கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுடைய திறமைக்கு தக்கதாய் கொடுத்த அந்த எஜமான் முடிவில் பார்க்கும் பொழுது அதை 10ஆக மாற்றினவனுக்கும் 4ஆக மாற்றினவனுக்கும் அவருடைய உண்மைக்கு தக்கதாய் பலனை தந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அந்த உண்மையை நாம் என்ன பண்ணணுமா, பிடித்து கொள்ள வேண்டும். அதே போல அடுத்த வசனம் இந்த 1 தாளந்தை பெற்றவனை குறித்து என்ன சொல்லுகிறது சொன்னால், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நீ என்ன பண்ணுவாய், எரிகிற அக்கினி நரகத்திலே தள்ளப்படுவாய் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் எரிகிற அக்னி நரகத்திலே தள்ளப்படுவதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, அவருடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய், அவருடைய மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நீதிமொழிகள் 28:20ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இருக்கிறது.
சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிற நம்மை கர்த்தர் அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பாராம். யார் யார் ஆண்டவரே இந்த கொஞ்சம் விஷயத்துல, இந்த சின்ன விஷயத்துல உண்மையா இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் சின்ன விஷயத்தை பார்த்து தான் பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்மிடத்தில் தருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரனை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். அவர் யார் என்று சொன்னால், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய பரிசுத்தவானாகிய மோசேவை இது குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறார். வாசிப்போமே. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லியிருக்கிறார். எதற்காக இந்த காரியத்தை சொன்னார் என்று சொன்னால், என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அதிலே அவர் செய்த ஒரு காரியத்திற்காக அவருடைய சகோதரனாகிய ஆரோனும் அவருடைய சகோதரியாகிய மிரியாமும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவரிடத்துல பேசுறாங்க. 2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, நீ உங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுறாரா, எங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டாரா, எங்ககிட்டயும் ஆண்டவர் பேசுவார் சொல்லி துணிகரமா பேசுறாங்க. பேசுறது யாருன்னா அவங்க மோசே கூட பிறந்த அவங்களுடைய சகோதரர்கள் தான், அவங்களுடைய சகோதரிகள் தான். ஆனால் ஆண்டவர் அவங்க கிட்ட கூட விட்டு கொடுக்கல. ஏன் சொன்னா, இந்த மோசே எப்பவுமே என் வீட்டில் உண்மையா இருக்கிறான் இல்லையா, உண்மையா இருக்கிறவனை அநேகத்து மேல் அதிகாரியாக வைப்பேன்னு சொன்ன வசனத்தின்படியா ஆண்டவர் கொஞ்சம் கூட ஒரு விட்டு கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன சொன்னாருன்னு சொன்னா 8வது வசனத்தை வாசிப்போம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, நான் அவன்கிட்ட மோசே கிட்ட மறைச்சு நான் பேசல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல நான் ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்க அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனதென்ன என்றார். உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஏன் கொஞ்சம் கூட யோசிக்க தோணலை உங்களுக்கு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மோசேக்காக வழக்காடுகிறார். யார் இடத்துல? அவருடைய சகோதரி இடத்துல. அது மாத்திரமல்ல, இந்த பயப்படாம ஆண்டவருக்கு பயப்படாம இந்த மோசே கிட்ட பேசிட்டாங்க. இந்த மோசையை விட மூத்தவங்க தான் இந்த மிரியாம். அந்த மிரியாம் பேசினதுக்கு அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? 14வது வசனத்தை வாசிப்போமே. கர்த்தர் மோசேயை நோக்கி 10வது வசனத்திலே அவர்கள் சொல்றாங்க, அவர்களுக்கு குஷ்டரோகம் பிடித்தது என்று சொல்லியிருக்கிறது. மிரியாமுக்கு குஷ்டரோகம் பிடித்தது என்று சொல்லி 10வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. 13வது வசனத்தில் இந்த குஷ்டரோகத்திற்காக மோசே ஆண்டவரத்தில் கெஞ்சி மன்றாடினான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அதை வாசிப்போமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு அக்கா தன் தம்பி இடத்துல கொஞ்சம் கூட அவர் ஆண்டவருடைய தாசன் என்பதை உணராமல் துணிந்து பேசி நிமித்தமாய் குஷ்டரோகம் பிடித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனுக்கு பிடிக்காத ஒரு மகளை போல காணப்பட்டாளாம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது, ஒரு அப்பன் தான் பொண்ணு மேல காரி துப்புனா அவ கொஞ்சம் கூட கஷ்டப்பட வேண்டாமா, அவ வெக்கப்பட வேண்டாமா, அவ கொஞ்சம் கூட அசிங்கப்பட வேண்டாமா? அந்த போல இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லார் மத்தியிலும் 7 நாள் அவள் வெக்கப்படட்டும், அப்படியே விடு மோசேன்னு சொல்லி என்ன சொன்னாராம், இன்றைக்கு ஆண்டவருடைய தாசர்கள் இடத்துல அவர்களை குறை சொல்வதிலும் அவர்களை பேசுவதும் சீக்கிரமா நம்ம பேசிடுறோம், எடுத்ததும் வாயை திறந்துடுறோம். இந்த காரியத்திலையும் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா எடுத்ததும் ஒருத்தரை குறை சொல்லிடுறோம், எடுத்ததுமே அது சரியா தப்பான்னு தெரிய வேண்டாம். அவங்க யோசிக்கும் போது நம்ம சரி அப்படின்னா உடனே அடுத்தவங்களை குறை சொல்றது நமக்கு துணிஞ்சு நிற்கிறோம்.
பல நேரங்களில் கூட தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பல நேரங்களில் பாஸ்டர் அங்கிள் செய்கிற சில காரியங்களை குறித்து வெளியே பேசும்போது அது அங்கிள் காதுக்கு வந்துட்டு அதை குறித்து பேசும்போது அங்கிள் ரொம்ப துக்கப்பட்டு பேசுவாங்க. சில நேரங்களில் நாங்கள் அவர் கூட பாண்டிச்சேரி விழித்துக்கு போகும்போது சில காரியங்களை அவர் பேசுவாங்க. அப்படியாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தம் கவுத்தன்னு பேசுறதுனா அவர்களுடைய ஆத்மா, அவர்களுடைய மனசு துக்கப்படும் என்பதை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேன்றாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களோடு பக்கத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நிமித்தமாய், அவருடைய தாசனாகிய மோசே நிமித்தமாய் எப்படி அவருடைய சகோதரியாக மிரியாமை அடித்தாரோ, சில நேரங்களில் கர்த்தர் நம்மை அடிக்க வேண்டிய காரியங்களுக்கு நம்மளே என்ன பண்ணிடுறோம், வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. இனி தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாக, நான் பாஸ்டர்களுக்குன்னு சொல்லலை, எந்த தேவதாசர்களாக இருந்தாலும், அவர்கள் சின்ன ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும், நம்முடைய சபையில் பெருக்கிறவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கூட சின்ன ஊழியத்தை செய்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற உன்னை நான் அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன் தான் சொன்னார். இந்த வேலையில் நீ உண்மையாக இருந்த, அந்த வேலையில் உண்மையாக இருந்தன்னு சொல்லலை. எல்லா விஷயத்திலும் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக எது ஆண்டவருக்கு பிரியம்? வாசிப்போம். நீதிமொழிகள் 15:8 பின்பகுதி. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்பொழுது எது அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது? முதலாவது, உண்மையாய் இருப்பது கர்த்தருக்கு பிரியம். இரண்டாவது, செம்மையாய் ஜெபிப்பது கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படுகிறது. ஒரு நாள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனுஷனை குறித்து சொல்லியிருக்கிறது. அந்த மனுஷனுடைய பெயர் கொர்நேலியு. அந்த கொர்நேலியு எப்படிப்பட்ட குணம் உள்ளவனா இருந்தான் என்றதை 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணிட்டு இருந்தானா? ஜெபம் பண்ணி. இன்னைக்கு எத்தனை பேர் எப்போது ஜெபம் பண்ணுறோம், இல்லை எப்போது ஆண்டவரை துதிச்சுட்டு இருக்கோம்? எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா எபேசியர் 5:10 வாசித்தோம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு நம்ம சோதிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவ பக்தி உள்ளவனும் தன்னுடைய வீட்டார் எல்லாரையும் கூட்டுட்டு அவங்களையும் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவ பயம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறது மாத்திரமல்ல, அநேக தர்மங்களை செய்து எப்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்றவனா இந்த கொர்நேலியு காணப்பட்டது நிமித்தமாக தான் அவருக்கு தூதனுடைய தரிசனத்தை பிரத்யட்சமாய் பார்க்கத்தக்கதான கிருபை கிடைத்தது. 3வது வசனத்தை வாசிப்போம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு, அவர் பிரத்யட்சமாய் அப்படியே முகமுகமாய் பகலில, ராத்திரி சொப்பனத்துல கூட வரல, பகலிலே 9ஆம் மணி வேளையிலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே லைவா ஆண்டவருடைய தூதரை பார்க்கறதுக்கு எது ஒரு காரணமா இருந்தது? எல்லா நேரமும் நம்ம ஜெபித்து கொண்டிருந்தது தான் அதற்கான காரணம். தூதனை பார்ப்பது மாத்திரமல்ல, 4ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டினது என்று சொல்லி தேவதூதன் சொன்னார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் தேவனுக்கு கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்போதும் எப்படிப்பட்டவர்களாய் காண வேண்டும்? ஜெபித்து கொண்டு ஆண்டவருக்கென்று நன்மைகளை செய்கிறவராய் நாம் சுற்றி திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 பேர் ஜெபிக்கிறதை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையாய் சொன்னார். பரிசேயன், ஆயக்காரன் என்று சொல்லி லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரையிலான வசனங்களிலே அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். அதிலே பரிசேயன் சொல்லுகிறான், நான் வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே ஆயக்காரன், அவனை போல அல்ல, நான் உபவாசிக்கிறேன், நான் தவறாமல் காணிக்கை செலுத்துகிறேன், நான் தவறாமல் உமக்கு பிரியமானதை எல்லாம் செய்கிறேன், அந்த வெளியே உட்கார்ந்திருக்க அந்த ஆயக்காரனை போல அல்ல என்று சொல்லி அந்த பரிசேயன் ஜெபிக்கிறான். ஆனா இந்த ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்? 13வது வசனத்துல வாசிப்போமே.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஹல்லேலூயா. இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தூரத்தில் நின்றுட்டு, சர்ச்சுக்கு உள்ள கூட வரல, தூரத்தில் வாசலாண்டியே நின்றுட்டு அவர் கண்களை கூட இப்படி தூக்கி ஆண்டவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட அதை துணிஞ்சு செய்யாம அப்படியே மார்பிள் அடிச்சு கொண்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தன்னை முழுமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த போது 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். இவன் எங்க இருக்கிறான்? தூரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த பரிசேயன் எங்க இருக்கிறான்? ஆலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் எங்க இருக்கணும்? ஆலயத்தின் பிரகாரத்துல நின்று இருக்கணும். அப்படித்தானே? தேவ ஆலயத்தின் பிரகாரத்துல ஆண்டவர் இருக்கிறார். தான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம அந்த காரியங்களை வாசிப்போம். அப்ப ஆண்டவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது இங்க இருக்கிற ஆண்டவர் அங்க இருக்கிற அந்த ஆயக்காலத்துல போயிட்டு சொல்றாரு, அவன் இல்ல, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் நீதிமான ஆக்கப்படுவதற்கு என்ன தேவை? ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். எதற்காக இந்த காரியத்தை சொன்னார் என்று சொன்னால் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே இருக்கிற ஜனத்தார் தன்னை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணினார்களாம். நான் சரி, அவன் தான் சரியில்லைன்னு சொல்லி தன்னை நினச்சிக்கிட்டதுனால தான் ஆண்டவர் இந்த ஊமையை சொன்னார். இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நீதிமான்கள் அல்ல, நாம் வேறு ஒருவர். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எப்படி உள்ள சிந்தனைகளாக இருக்கணும்? இந்த ஆயக்காரனை போல மார்பிளை அடித்து கொண்டு, ஆண்டவரே என் பாவத்தை நீர் மன்னிங்க என்று சொல்லி நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:29 நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். அதனால தான் இந்த ஆயக்காரன் அங்கே ஜெபிக்கும் போது அங்கே ஆண்டவர் போயிட்டாரு, இந்த பரிசேயன் தூரமாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் சங்கீதம் 138:6 சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்த்திருக்கிறார், அது மாத்திரமல்ல மேட்டிமையானவையும் தூரத்திலே அறிந்து கொள்கிறாராம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் மேட்டிமை உள்ளவராய் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர முடியாது. நாம் தூரத்திலேயே நின்று அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே போறவர்களாக நாம் இருப்போம். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியமானதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அடுத்ததா எது கர்த்தருக்கு பிரியம் என்பதை நாம் உடனே பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21:3 சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகள் 21:3. இந்த வசனத்தில் நாம் பலியிடுகிறதை காட்டிலும் நியாயத்தையும் நீதியும் செய்வது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு சொன்னால், மோசே இடத்துல சொல்கிறாரு, இஸ்ரவேலர்கள்ட்ட நீ இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி ஆண்டோட சொல்கிறார். அதில் ஒரு காரியம் என்ன? உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18-19 வரையிலான வசனங்களை வாசித்தீர்கள்னு சொன்னால் குறிப்பாய் சொல்வார், நீங்கள் நியாயத்தை புரட்டாதீங்க, நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யுங்க, உங்களுக்குன்னு நியாயாதிபதிகளை உண்டாக்குங்க, அவர்களுக்கு தலைவர்களை ஏற்படுத்துங்க, ஆனா என்ன பண்ணாதீங்க, நியாயத்தை புரட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். நீங்க பரிதானம் வாங்கக்கூடாது, நீங்க அவர்களுடைய காரியங்களை நீங்க அவதூறாய் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த நியாயாதிபதிகளுக்கு சில காரியங்களை சொல்லியிருப்பார். நீங்க நியாயமானதை, நியாயத்தை புரட்டாமல் கர்த்தருக்கென்று உண்மையை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி தேவன் மோசே மூலமாய் சொன்னாரு. ஆனா இந்த சாமுவேலுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் சொன்னால், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே யோவேல் அபியா என்ன பண்ண சொல்லக்கூடிய அந்த சாமுவேலின் குமாரர், அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்களாம். வாசிப்பமே 3வது வசனம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். ஹல்லேலூயா. இதே போல இந்த காரியம் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. நாம் பரிதானம் வாங்கி பொய் சொல்லி பொருளாசைக்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உண்மையை அப்படியே
மறைச்சிடக்கூடாது, அதுக்கு பதிலாக நீதியும் நியாயத்தையும் செய்யணும்னு சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் அந்த சில காரியங்களில் அந்த அபியாவையும் இந்த யோனத்தானையும் என்ன பண்ணாரு சொன்னால், கர்த்தர் அடித்தது நிமித்தமாய் அவர்கள் அந்த வசனங்களில் பார்த்தோன்னா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம். பெரிய பாஸ்டர் தான், பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக போனாங்க? ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் போனார்கள். இன்றைக்கு நாம சபைக்கு வரோம், நம்ம ஆண்டவர்களை இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை சபைக்கு நேரத்தோடு கூட்டிட்டு வரோமா? நம்முடைய பிள்ளைகளை சபைக்கு கூட்டு வந்து இது சரிப்பா இது தப்புப்பான்னு சொல்கிறோமா? அந்த அன்னாள், அந்த பிள்ளை இல்லாத மலடியாக இருந்த அன்னாள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதுக்கான காரணம் என்ன? என் பிள்ளையை சர்ச்சிலேயே நான் விட்டுடுவேன்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சர்ச்சில் விட்டாங்க, ஆண்டவரே வளர்த்தார், ஆண்டவரே தீர்க்கதரிசியை மாற்றினார். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க சபைக்கு வராங்க? நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்களா? உடனே தட்டி எழுப்பி நம்ம அடுத்தது செகண்ட் சர்வீஸ்க்காக நம்ம கூட்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தம் பண்ணணும். பிள்ளைகளை வீட்டில் தூங்க விட்டுட்டு நம்ம இங்கே வந்து ஒன்றும் வசனத்தை கேட்டு நம்ம அப்படியே பரலோகத்துக்கு போயிட முடியாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த கொர்நேலியு அவன் மாத்திரம் தேவனுடைய பக்தியை உள்ளவனாய் அல்ல, அவன் வீட்டார் அனைவரும் தேவ பக்திகளை கொண்டு வந்து சேர்த்தான். நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். நியாயத்தை செய்வது கர்த்தருக்கு பிரியம். அது மாத்திரமல்ல, கொலோசியர் 3:20 சொல்லுகிறது, பிள்ளைகளே எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லியிருக்கிறது. 1 சாமுவேல் 15:22 சொல்லுகிறது, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வைப்பது எது? ஆண்டவர் சொல்லி கொடுத்தால், ஆண்டோடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அவருடைய சபைக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்தால் நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. கீழ்ப்படியில சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றான், அங்க சுத்துறான் இங்க சுத்துறான்னு சொன்னா நம்ம திருத்திக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம திருத்தி கொண்டாதான் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ண முடியும்? திருத்தி கொள்ள முடியும். நம்ம சரியில்லாம பிள்ளைகளை மட்டும் செய்யின்னு சொன்னா அது நமக்கு என்ன கிடையாது? சரி கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஏன்னா கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியமானது. இந்த வசனம் குழந்தைகளுக்கு மாத்திரம் கிடையாது, பெரியவங்களுக்கும் இந்த வசனம் உள்ள. ஏனென்றால் வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிவது அவருக்கு பிரியம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு பிரியமானது என்ன என்பது நாம் கேட்டு அவரிடத்துல நமக்கு போதித்து நம்ம நடக்கும்போது அவருடைய நல்ல ஆவி நம்மை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்த எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நீர் உமக்கு பிரியமானது எங்களுக்கு போதித்தருளுங்க. நீரே எங்களுடைய தேவன், நீர் எங்களை செம்மையான வழியில் நடத்துங்கப்பா. எங்களை நீர் உயிர்ப்பிங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானது இன்னதென்று நாங்கள் சோதித்து பார்த்து உமக்கு பிரியமானது என்ன என்பதை நாங்கள் செய்வதற்கு எங்களை நாங்கள் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. நீர் நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.